மாமனார் வந்து மருமகிட்ட கேட்கலாம், என் பையன் உங்ககிட்ட வேற மாதிரி எதிர்பார்க்கிற பருக்கையில இதெல்லாம் இன்னைக்கு நான் காதல கேட்டு நான் அவசரோடு இருக்கிறேன். இதெல்லாம் தாக்கு பிடிக்க முடியாம பிள்ளை எங்கிட்ட சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. பிள்ளை இழந்துட்டேன். நல்லா விசாரிச்சுதான் கொடுத்தோம். நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலினாங்க. பிள்ளை வந்து சொல்றப்ப நான் வந்து நல்ல ஃபேமிலி இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. பிள்ளை ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே இருப்பேன். நல்லா அனுப்பிச்சிருக்கிறதுங்க, அனுப்பிச்சிருக்கிறதுங்க. அவங்க அம்மாட்ட வந்து சொல்லி அழுதுருக்கா. உங்களோட கூட சொல்ல முடியாத அளவுக்கு அத்தனை கஷ்டப்பண்ணிட்டாங்க. ஒரு ஃப்ரீடமே இல்லை வீட்டுக்குள்ள. மெயின் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க, காம்பவுண்ட் கேட்டை பூட்டி வச்சிடறாங்க. இதை பண்ணாத, அதை பண்ணாத, பூஜிறாங்க, தீவன் போடாத. என்ன ஒவ்வொன்றுமே வந்து நான் சொல்றதாங்க உனக்கு தெரிஞ்செல்லாம் பண்ணக்கூடாது. இப்படின்னெல்லாம் மெண்டலாக டாக்டர் இருக்காங்க. கவிஞர் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய உடல் ரீதியாக மிகப்பெரிய துன்பங்களை கொடுத்துருக்காது. இந்த பிள்ளைனால எங்கிட்ட சொல்ல முடியாம சொல்ற விஷயத்தப்பா சொல்ல முடியாத விஷயத்த என்னப்பா பண்றது. சரி சார் வேண்டாம்னு கொட்டாடைக்கே இருந்துருக்கு. இந்த கேப்ல வந்து மறுபடியும் 3 பேர் வந்து எல்லாம் பேசி சமாதானம் கொடுத்து இந்த மாதிரி இருந்தாலும் இந்த தவறு நடக்காது, நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் மகளாக பார்த்துக்கிறோன்னு சொல்லி கூட்டிகிட்டு போனதான் ஒரு வாரம் நிம்மதியாக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் சொல்லல. ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட். இதே மாதிரி பிரச்சனை. எங்ககிட்ட ஒரு மாதிரி நடிக்கிறாங்க, பிள்ளைகிட்ட ஒரு மாதிரி ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, வெளியில் ஒரு மாதிரி பண்ணுறாங்க.